அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ். இது நபிகளாரின் நற்போதனைகள் பாகம் 38. பதவிக்கு ஆசைப்படாதே என்பதை பற்றி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அறிவுறுத்திய ஒரு அறிவுரை. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஆட்சி பொறுப்பை நீயாக கேட்காத, ஏனென்றால் நீ கேட்காமல் அது உனக்கு வழங்கப்பட்டால் அது தொடர்பாக உனக்கு இறைவனது உதவி கிடைக்கும். நீ கேட்டதால் அது உனக்கு வழங்கப்பட்டால் அதோடு நீ விடுபடுவாய், இறை உதவி உனக்கு கிடைக்காது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அப்துர் ரஹ்மான் பின் சமுரா ரலியல்லாஹு அன்ஹு அவர் அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரில் 6722வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கு. பொருளாதாரத்தை ஈட்ட நல்ல வழியாக இன்று அரசியல் அதிகாரத்தை பலரும் நம்பி இருக்கிறார்கள், அதற்கு ஆசைப்படுகிறார்கள், தேடி அலைகிறார்கள், ஓடுகிறார்கள். இதனால் தான் சிறிய கவுன்சிலர் பதவிக்கு கூட பல லட்சங்களை வாரி இறைத்து செலவழிக்கிறார்கள். இது போன்ற பொறுப்புகள் மிக்க முக்கியத்துவம் வாய்ந்தவையாக இருந்த செயல்பாடுகள், அந்த பொறுப்பு எதற்காக வழங்கப்படுகிறதோ அதை சரிவர நிறைவேற்றாதவர் மறுமையில் குற்றவாளியாக நிறுத்தப்படுவார், கடுமையான வேதனைக்கு ஆளாக்கப்படுவார். அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பொறுப்பை அமானிதம் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். மிகப்பெரிய அமானிதம், பொறுப்புகள் மிகப்பெரிய அமானிதம். இந்த பொறுப்புகளை நாம தேடி பெற்றுக்கொண்டால் இறை உதவி இல்லாமல் நாம் தனித்து விடப்பட்டு விடுவோம். நமது திறமையும் நேர்மையும் பார்த்து மக்களாக கொடுத்தால் இறை உதவி நிச்சயமாக நமக்கு கிடைக்கும். பணம் கிடைக்கிறது, அதிகாரம் கிடைக்கிறது என்பதற்காக பதவிக்கு போட்டி போட்டு பணத்தை சம்பாதிப்பதையே குறிக்கோளாக இருந்தால் அவர் அந்த பதவியை முறைகேடாக பயன்படுத்தி மக்களுக்கு மோசடி செய்தார் என்பதால் அவர் சொர்க்கத்தில் நுழைய முடியாது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்திருக்கிறார்கள். இது புகாரில் 7151வது ஹதீஸாக இடம்பெற்றது. எனவே அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே, படித்தவர்களே, பண்பாளர்களே, பெருமத நண்பர்களே, இந்த உலகத்தில் நாம் பிழைப்பதற்கு ஏராளமான வழிகள் இருக்கின்றன. எப்படியும் நம்ம பிழைத்து கொள்ளலாம். அந்த பிழைப்பு நம் மனைவி மக்களை நம்ம காக்க வேண்டியது, நம்மளே நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டியதும் என்ன, ஹலாலான முறையில், சிறந்த முறையில், யாரையும் ஏமாற்றாமல் என்ன நம்ம உழைத்து சம்பாதிப்பதற்கு வழிகள் இருக்கின்றன. எனவே இது போன்ற வழிகளில் நீங்கள் வீழ்ந்து நாசமாகிவிட வேண்டாம், உங்களுடைய சுயமரியாதைகளை இழந்து விட வேண்டாம் என்று இந்த காணொலியில் கேட்டுக்கொள்கிறேன்.